கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் இருக்குது. எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறாரு. இப்போ எசேக்கியா தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா அது உண்மாலே முடியும், அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படி அவர் தொடர்ந்து அந்த காரியத்தை குறித்து பேசிட்டு வர்றப்போ அதை பார்த்து எசேக்கியா என்ன பண்ணுறாருன்னா, தீர்க்கதரிசனம் உரைக்கும் பட்சத்தில் உலர்ந்து போயிருக்கிற அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உயிரடைந்து மகாத்திரளான சேனையால் நின்றது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்க விரும்புகிறார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் செத்து போயிருக்கலாம். நான் சில நினைப்பேன், இந்த காரியம்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் தான், இதுக்கு ஜீவன் இல்லை, இது உயிரடையாது, இது திரும்ப நம்ம கையில் வராதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருப்போம். நிறைய காரியங்கள் நிறைய வருஷங்கள் நம்ம எதிர்பார்த்துருப்போம் பாருங்க, அதெல்லாம் இனி வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் இனி சான்ஸே இல்லைன்னு சொல்லி நம்ம அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அவைகளை பார்த்து என் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசனம் உரைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாயின் வார்த்தையின் பிரகாரம் அதெல்லாம் உயிரடையும். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, இது திரும்பாது, இது கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு அதெல்லாம் உயிரடையும்படியாக செய்ய போகிறார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு சத்தமர் ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். கர்த்தர் மேலே நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்களோ, எந்த காரியம் முடியாது, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நினைச்சிங்களோ, அந்த காரியத்தை பார்த்து நீங்கள் கர்த்தரை கொண்டு சொல்லுங்க, அது திரும்பவும் அது உயிர் பெற்று அது உங்கள் கரங்களிலே அது வர வல்லதாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் அற்புதருங்க. ஒரு செத்து போன உலர்ந்து போன பல நாள் ஆன ஒரு எலும்பு கூட்டையே ஒன்றா சேர்த்து அதுக்கு ஜீவனை கொடுக்க முடியும்னா, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உயிர் உள்ளவர்கள் நாம வேண்டுகிற காரியத்தை அதை செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. நிச்சயம் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த காரியம் இனி வாய்க்காது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் இன்னும் அதன் மேலே விசுவாசத்தை வைத்து கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அதை நம்பி அதை தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற போது கர்த்தர் அதை வாய்க்க செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.